அடுத்ததாக தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் தமிழ் எழுத்தாளர், இலக்கிய மேடை பேச்சாளர், கவிஞர் அமிர்தம் சூர்யா அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அன்பு நண்பர்களே, பலமான வணக்கங்கள். கூட்டம் நிரம்பி இருந்தாலும் சரி, குறைவாக இருந்தாலும் சரி, எந்த நிகழ்ச்சிக்கும் அஞ்சுவதில்லை, தயங்குவதில்லை. ஏனென்றால் உலகம் முழுக்க எடுத்து செல்ல சுருதி டிவி இருக்கும்போது நமக்கென்ன கவலை என்கின்ற பாராட்டோடு என்னுடைய பேச்சை தொடங்குகிறேன். நண்பர்களே, சுதாகரை எனக்கு ஒரு ரொட்டேரியனாக, ரோட்டரி கிளப் உறுப்பினராகத்தான் தெரியும். ஏனென்றால் அவருடைய ரோட்டரி கிளப்பிலே சிறப்பு விருந்தினராக என்னை அழைத்து ஆதலால் காதல் செய்வீர் என்ற தலைப்பில் பேச அழைத்தவர் அவர். அதற்கு பின்புதான் இப்பொழுது எண்ணற்ற இடங்களுக்கு, ரோட்டரி சம்பந்தமான இடங்களுக்கு சென்று பேசுவதற்கான தொடக்க புள்ளியாக இருந்தவர் சுதாகர் தான். அவரை நான் ரோட்டேரியன் சுதாகர் என்று தான் என்னுடைய ஃபோனில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அவர் ஃபோன் பண்ணி சொல்லும்போது, இது மாதிரி ஒரு சிறுகதை இருக்குது, சிறுகதை தொகுப்பு இருக்குது நண்பா, நீ பேசணும் நண்பான் போது, எனக்கு இவர் எழுத்தாளர் இவருக்காகத்தான் பேசுகிறாருன்னு தெரில, யாருக்கோ ஒருத்தருக்காக சிபாரிசு பண்ணுறாரு பொழுது அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ளே நான் என்ன நினச்சிக்கிட்டேன், எழுதுனவன் பேசாமல் இவர் ஏன் பேசுகிறாரு, எழுதுனவன் அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா, அவன் பேச மாட்டானா என்கின்ற தோரணிலே தான் இருந்தேன். அழைப்புதழை பார்க்கும் வரை நான் கேட்கல. நண்பர் கூப்பிட்றாரு நிகழ்ச்சிக்கு, நட்பாக கூப்பிட்றாரு, வந்துடுறோம், அவ்வளோதான். அது யார் என்னெல்லாம் நான் பார்க்கல. அழைப்பை பார்த்த பிறகு தான் பார்க்குறேன், இவருடைய ஃபோட்டோவோடு இவர் தான் சிறுகதை ஆசிரியர் என்று சொல்லப்பட்ட. உண்மையிலே எனக்கு அண்ணன் தமிழ் மகன்கிட்ட வியந்து கேட்டேன், எப்போ நான் எழுத ஆரம்பித்தார், இலக்கிய கூட்டத்தில் கூட பார்க்கறது இல்லை, திடீர்னு சுயம்புலிங்க மாதிரி வந்து நிற்கிறான மனுஷன் என்பதாகத்தான் ஆச்சரியம் பாவித்தேன். சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக இந்த விழாவில் பங்கேற்பது இருக்கிறது. அதற்கு பிறகு இன்னொரு நினைவுச் சங்கிலியாக பார்க்க வேண்டும் என்றால், அஜயன் பாலா, நண்பன் அஜயன் பாலாவை காஞ்சிபுரத்தில் வே நாராயணனுடைய இலக்கிய வட்டத்தில் தான் முதல் முறையாக சந்தித்தேன். அப்போது பேசி முடித்துவிட்டு, அப்போ வெறும் இலக்கிய கூட்டங்கள், இலக்கியம். அப்போ 2000 என்னுடைய கவிதை தொகுப்பு வெளிவந்திருக்கு, முதல் கவிதை தொகுப்பு, ஜெயமோகன் முன்னுரையோடு. அப்போல்லாம் அந்த இடங்கள்லாம் இலக்கிய கூட்டத்துக்கெல்லாம் போயிருக்கப்போ அஜயன் பாலா தான் சும்மா இப்படி இருக்காத, ஏதாவது ஒரு பத்திரிக்கையில் சேருடா, ஏதாவது ஒரு பத்திரிக்கையில் ஜாயின் பண்ணுன்னு பார்க்குற இடங்கள்லாம் நச்சரிச்சுக்கிட்டே இருப்பார். நான் பத்திரிகைக்கு வருவதற்கு தொடக்க ஆர்வமாக இருந்தவன் என் நண்பன் அஜயன் பாலா தான். அதை எங்கும் எப்பொழுதும் பார்ப்பது. அதற்கு பிறகு கல்கியிலே நான் சேர்ந்து தலைமை துணை ஆசிரியராக மாறி அதே கல்கியில் அஜயன் பாலாவை தொடராக எழுத வைத்தவன். அந்த சுற்று ஒரு சரியான சுற்றாக அமைந்தது. அண்ணன் தமிழ் மகனுடைய விஞ்ஞான கதைகள் எல்லாம் அதுக்கு தனியாக டிஸ்கவரியில் நடந்தபோது பேசியவன் நான். இப்படி எல்லாமே விஷ்ணுபுரம் சரவணிலிருந்து கடற்கரையிலேருந்து கடற்கரையினுடைய முதல் தொகுப்புக்கெல்லாம் பேசினவர் எல்லாமே பத்திரிகையோடு சம்பந்தப்பட்ட எழுத்தாளர்கள். இந்த இடத்தில் உங்களோடு நான் இந்த நூல் குறித்து பேசுவதற்கு பெருமிதமாக கருதுகிறேன். நண்பர்களே, நூல் வெளியீட்டு விழா, நூல் அறிமுக நிகழ்வு, நூல் திறனாய்வு கூட்டம் எல்லாமே நூல் குறித்துத்தான். ஆனால் எந்த சொல்லால் முடிகிறது என்பதை பொறுத்துத்தான் பேச்சின் தன்மை மாறும். இது நூல் வெளியீட்டு விழா. விழா என்றாலே ஒரு மகிழ்ச்சிகரமான கொண்டாட்டமானது என்று பொருள். எழுத தொடங்கியிருக்கும் சுதாகர் இனி எதிலும் எங்கும் விழாமல் நிமிர்ந்து ஜொலிப்பார் என்பதைத்தான் இந்த விழா மறைமுகமாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. அண்ணன் தமிழ் மகனின் மின் அங்காடி பதிப்பகத்தின் வழியாக இந்த சிறுகதை நூல் வெளியாகினது. இப்பொழுது நண்பர்களே, மொழியினுடைய வெளிப்பாட்டிலே கவிதை என்பதுதான் முதன்மையானது என்றாலும் அதில் நீங்கள் யூகிக்க முடியாத போலிகளும் த கிரேட் எஸ்கேபிசமும் வந்துவிடக்கூடிய அபாயம் உண்டு கவிதையிலே. உதாரணத்துக்கு, ஒரு நூற்றாண்டை சுருக்கமாக அந்த கிழவி போர்த்தி கொண்டிருந்தால் என்று எழுதிவிட்டீர்களானால், எந்த நூற்றாண்டு, கிழவியினுடைய வயது என்ன, எந்த காலத்தை அவள் போர்த்தி கொண்டிருக்கிறாள் என்று எவனும் கேள்வி எழுப்ப முடியாது. அப்படி ஒரு ஆதிக்க தன்மையோடு இருக்கக்கூடியது கவிதை.
அதில் ஒரு எஸ்கேபிசம் இருக்கும், ஒரு போலிகளும் சில நேரங்கள் வந்துவிடும் அபாயம் உண்டு. ஆனால் அது முதன்மையான மொழி வடிவம். அதற்கு பிறகு பார்த்தோம் என்றால் நாவல். நாவல் என்பது ஒரு மகா விருட்சமானது. வாழ்வினுடைய எண்ணற்ற கிளைகளை விழுதுகளை கொண்டு மைய வேரை மண்ணில் மறைத்து வைத்திருக்கும். எல்லாவற்றையும் இணைக்க தெரிந்தவன் மிக சிறந்த நாவலாசிரியராக மாறிவிடுவான். எனவே அது ஒன்றும் அவ்வளவு கடினமான காரியம் இல்லை என்பதாக கருதுகிறேன். ஆனால் சிறுகதை என்பது அப்படி அல்ல. களம் சரியாக இருக்க வேண்டும், கதாபாத்திரம் துல்லியமாக இருக்க வேண்டும், இலக்கு திட்டமிட்டிருக்க வேண்டும், சுவாரஸ்யமான மொழி வேண்டும், தொடக்கம் முடிவு எல்லாமே மிக சரியாக இருந்தால்தான் ஒரு சிறுகதை வெற்றி அடையும். தரையிலிருந்து தென்னை மரத்துக்கு ஏறி தேங்காய் பறிக்க வேண்டும் என்றால் தரையிலிருந்து தென்னை மரம் ஏறி தேங்காயை பறித்துவிட்டு நீ அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் தாவ முடியாது. பறித்து விட்டு இலக்கை அடைத்து விட்டு மீண்டும் தென்னை மரத்தின் வழியாகத்தான் நீ தரையை தொட வேண்டும். சிறுகதை என்பது தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பறிப்பதை போன்றது. மிக திட்டவட்டமான ஒரு ஒழுங்கு அமைவு இருக்கும். அப்படியான வடிவத்தை சுதாகர் முதல் முறையாக முயற்சித்துள்ளார். அவருக்கு எமது வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நண்பர்களே, 23 கதைகள். தலைப்பு ஏரிக்குள் கடல். ஏற்கனவே சுதாகர் சொன்னார், நான் 12ஆம் தேதி தஞ்சை ரோட்டரி கிளப்பில் இருந்தேன். அங்கே பேசிட்டு 13ஆம் தேதி செஞ்சி என்னுடைய நண்பன் செஞ்சி தமிழினுடைய ஊத்தம்பல்லா நாவல் குறித்து பேசிட்டு இதோ இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன். படிக்க எனக்கு நேரம் இல்லை நண்பா, ஒரு வாரமாவது எனக்கு நேரம் இருந்தால் தான் நான் படிக்க முடியும், என்னை தயவுசெய்து விட்டுரு அப்படின்னா, நீ புக்கு குறித்தே பேசவானா, வாழ்க வாழ்கன்னு வாழ்த்துறை சொன்னால் போதும், என் நண்பன் அந்த இடத்துல இருந்தால் போதும் அப்படின்ற உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான் வந்தார். ஆனால் நான் அப்படியானவன் அல்ல, அட்டை டு அட்டை படிக்கிறவன், அப்படி தான் பேர் வாங்கியிருக்கேன். அப்போ வெறும் வாழ்த்து சொல்வதற்காக வராமல் இன்று இரவு முழுக்க எல்லா கதைகளும் படித்து முடித்து தான் நான் இங்கே வந்திருக்கேன். சில பேர் சொல்லுவான் கதையே படிக்க மாட்டான், நேரம் நிகழ்ச்சிக்கு வந்து தான் புரட்டுவான். சில பேர் இருக்காங்க 2 கதை படித்தேன், வரும்போது நேரம் இல்லை, அந்த 2 கதையை வச்சு ஒப்பேத்திடுவான். புத்தகத்தை தொடாமலே பேசுகிறவர்களும் இலக்கியத்தில் உண்டு. இவர்களெல்லாம் இலக்கியத்தினுடைய சாபங்கள், கட்டி வச்சு உதைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆள் நான் இவர்கள் எல்லாம். நண்பர்களே, அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகவே நெருக்கடியான சூழலிலும் கதையை நான் படித்து முடித்தேன். சிறுகதையினுடைய ஒரு விதி அல்லது வரையறை என்று சொன்னால் பழைய மேற்கோள் தான். ஒரு கதை தொடங்கும் போது அந்த சுவற்றில் கடிகாரம் இருந்தது, துப்பாக்கி இருந்தது என்று சொல்லிவிட்டு நீங்கள் வர்ணித்து விட்டு போனால், கதை முடிகிற போது சுவரில் மாற்றியிருந்த துப்பாக்கி வெடித்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் சுவரில் மாற்றியிருந்த துப்பாக்கியை பற்றி பேசக்கூடாது. இது பிரதானமான ஒரு வரையறை சிறுகதைக்கானது. அப்படி என்றால் இவர் எப்படி இந்த கதைகளை எழுதியிருக்கிறார் என்றால், ஏரிக்குள் கடல் இந்த சிறுகதைக்கு இவர் வைத்திருக்கக்கூடிய தலைப்பு. நண்பர்களே, 3 ஜாம்பவான்கள் இதில் முன்னுரை, அணிந்துரை, வாழ்த்துரை எழுதியிருக்க 4 பேர். எழுத்தாளர் அஜயன் பாலா, எழுத்தாளர் ஜீரா, எழுத்தாளர் தமிழ்மகன், எழுத்தாளர் கடற்கரை. 4 பேருடைய கதையெல்லாம் படிச்சுட்டு தான் உள்ளே வந்தேன். ஏன்னா இவங்களெல்லாம் படிச்சுட்டு உள்ளே போனால் நம்ம கதையை கோட்டை விட்டுருவோம். அதனால் முதல்ல கதையை படிச்சுட்டு அதுக்கு பிறகு இவங்ககிட்ட வந்து படித்து முடித்தேன். எனக்கு என்னென்னா ஒரே டவுட்டு, இந்த 4 பேர் யாராவது இந்த ஏரிக்குள் கடல்னா என்னையா, எதுக்கு இந்த தலைப்பை வச்ச, கதை ஏதாவது இருக்குதான்னு பார்த்தா இந்த 23 கதையில் அப்படி ஒரு கதை இல்லை தலைப்பில். அப்போ ஏரிக்குள் கடல்னு ஏன் நீ தலைப்பை வச்ச? இந்த 4 பேரும் அதை பற்றி சொல்லலை. அப்போ நம்ம அது என்னன்னு தெரியாமல் நம்ம என்ன இதை பற்றி எப்படி பேசுறது? இந்த தலைப்பிலிருந்து தான் நம்ம போவோம். தலைப்பு, அட்டை, பின்னட்டை அப்படி வரும்ல. அப்போ தலைப்பில் என்னவாக இந்த சிறுகதை இருக்கிறது என்பதை ஒரு கோணார் உரையாக சொல்லாமல் இந்த பேச்சு முடிவடையாது. நண்பர்களே, ஒரு புத்தகம் என்றால், இது பிரதி என்றால், இந்த பிரதிக்கு அவுட்டர் டெக்ஸ்ட் என்று ஒன்று இருக்கும். எதால் இது என்னென்ன மாதிரியான கதைகள் இது இருக்கிறது என்பது அவுட்டர் டெக்ஸ்ட். அப்படி பார்த்தால் விதவிதமான வாழ்க்கைகள், வாழ்வின் பக்கங்கள் அவுட்டர் டெக்ஸ்டாக இந்த பிரதியில் இருக்கிறது. இந்த பிரதியினுடைய மையம், இன்னர் டெக்ஸ்ட் என்ன என்று பார்த்தால் அதுதான் சுதாகர், அதுதான் இந்த புத்தகத்தினுடைய ஆத்மா. 7 கடல் தேடி ஒரு கிளிக்குள்ள உயிர் இருக்குதுன்னு சொல்ற மாதிரி இந்த புத்தகத்தினுடைய இன்னர் டெக்ஸ்ட் என்ன, அதனுடைய ஆத்மா என்ன என்றால் அதுதான் இழப்புகளும்
இயலாமைகளும் தான் இந்த ஒட்டுமொத்த தொகுப்பினுடைய இன்னர் டெக்ஸ்ட். இழப்புகள், இயலாமைகள், அதுதான். அப்படி இஷ்டத்துக்கு நீ பாட்டு அவுத்து விட்டு போவாதையா, கரெக்டாக ஏதாவது உதாரணத்தோடு சொன்னால் தான் ஒத்துப்பேன். அப்படின்னா இழப்புகளும் இயலாமைகளும் இந்த கதை முழுக்க இருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா, அதுதான் இதை இயக்குகிறது என்று. நண்பர்களே, சுமார் ஒரு 4-5 கதையை மட்டும் கதையினுடைய மையத்தை மட்டும் சொல்கிற பாருங்க. இதயம் முரளிகர் கதையிலே மொய்ப்பணம் இழக்கப்படுகிறது. வள்ளி ஃபவுண்டேஷனிலே மகள் இழக்கப்படுகிறாள். சந்திரகுலம் கதையில் நீர் இழப்பு, நாட்டின் பொருளாதாரம் இழப்பு மற்றும் விஞ்ஞானத்தின் நம்பிக்கை இழப்பு. ஓல்டு டவுன் ஒயர் கதையிலே ஒரு ரவுடி கால் நரம்பை இழக்கிறான், ஒரு ரவுடி உயிரை இழக்கிறான். குருவி குப்பன் கதையில் டைமண்ட் குப்பன் பதவியை இழக்கிறான், மக்களின் நம்பிக்கையான வாக்கை இழக்கிறான். பாவக்கணக்கு கதையிலே மெடிக்கல் ரெஃப் தனது நிம்மதியை இழக்கிறான். செல்வம் ஐட் ஃபேக்டரியிலே நம்பிக்கை துரோகத்தால் மின்கம்பத்தில் விழுந்து காதலன் உயிரை இழக்கிறான், காதலி ஐஸ் கட்டியில் உயிரை இழக்கிறாள். டைனமோ கதையிலே வறுமையினுடைய இயலாமை காட்டுகிறார். கோழி வாத்தியாரில் கோழிகளை கிராமம் இழக்கிறது என்பது இங்கு திருட்டாகவும் மாறலாம். எனவே ஒட்டுமொத்த இந்த பிரதியை இழப்பும் இயலாமையும் தான் இயக்குகிறது நண்பர்களே. இதுதான் இந்த கதையினுடைய அடிப்படை. சரி, அதுக்கு ஏன் ஏரிக்குள் கடல்னு பேரை வச்ச? நண்பர்களே, இப்படியான எல்லா கதைகளும் இழப்பை மையமாக கொண்டிருந்தாலும் கூட அது தரக்கூடிய துக்கம் கண்ணீராகி கடல் போல இதில் இருக்கிறது என்பதுதான். ஆக வாழ்வு ஏரி போல செம்மையாக அழகாக காட்சி அளித்தாலும் கடல் போல துக்கம் கைக்கிறது என்பதைத்தான் அவர் ஏரிக்குள் கடல் என்பதாக தலைப்பு வைத்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். அது அவர் இல்லை மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு கூட போகலாம். இது என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய அவதானிப்பு. இளையராஜா கிட்ட வந்து கேட்டாங்க, மூட நம்பிக்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்பிக்கையே ஒரு மூடம் தான், இதில் என்னையா தனியாக மூட நம்பிக்கை அப்படின்னு அவர் பதில் சொன்னார். அது மாதிரி இது என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய வாசிப்பு, அவதானிப்பு. பின்னர் அவர் ஏற்புரையில் இதை மறுக்கலாம். நண்பர்களே, வள்ளி ஃபவுண்டேஷன் என்கின்ற கதையை படிக்கிற போது குழந்தை இடம் மாறிடுது. அதை படிக்கிறப்போ சட்டுன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது 2000 ஈரா நடராஜன் எழுதிய நாவல் பாலித்தீன் பைகள். அதில் கதை இதே மாதிரி ஆரம்பிக்கும். கதை தலித் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைய தூக்கிக்கிட்டு போய் பிராமண வீட்டில் வச்சிருவான். பிராமண வீட்டில் பிறக்கிற குழந்தைய எடுத்து தலித் வீட்டில் வச்சிருவான். ரெண்டும் வேற வேற இடம் மாறி வளரும். எப்படி வளருது, எப்படி கலாச்சாரம் மாறுது என்பதை சொல்வதாக ஈரா நடராஜனுடைய அந்த பாலித்தீன் பைகள் வரும். அதே மாதிரி வள்ளி ஃபவுண்டேஷனும் ஒரு குழந்தை திருவிழாவில் காணாமல் போல் ஈழத்தில் வளருகிறது என்பதாக அவள் எப்படியாக அங்கு மாறுகிறார். இதை படித்தோன்னே எனக்கு டக்குன்னு ஈரா நடராஜனுடைய பாலித்தீன் பைகள் தான் ஞாபகத்துக்கு வந்தது. அதாவது எதெல்லாம் படித்தா எதனுடைய நினைவுகளை சீண்டி விட்டது என்று. அடுத்தது சந்திரகுலம். சுஜாதாவை எனக்கு இந்த சந்திரகுலம் படித்தோடனே சந்திரகுலத்தில் என்னென்னா ஒரு தண்ணி கிடைக்கும் குளத்தில். அந்த தண்ணியை குடிக்கிறவங்கெல்லாம் இளமைக்கு மாறிடுவாங்க, இளமையாயிடுவாங்க. தண்ணி குடிக்க குடிக்க இளமையாயிடுவாங்க. அந்த தண்ணியை வாங்குறதுல ரொம்ப போட்டி வரும். இப்படி தான் ஆரம்பிக்கும். அதாவது இளமையை மீட்டெடுத்தல், இதுதான் அந்த கதையினுடைய தொடக்கம். நண்பர்களே, இதே மாதிரி சுஜாதா ஒரு கதையை எழுதியிருப்பார். இந்த மாதிரி அல்ல, இளமையை மீட்டெடுத்தல். சுஜாதா ஒரு விஞ்ஞானி, இதுலேயும் விஞ்ஞானி தான் வரான். விஞ்ஞானி இளமை ஆகிறதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிப்பான். ஆனால் அதை செஞ்சு பார்க்க முடியாது, யாருக்கும் கொடுத்து பரிசோதனை பண்ணி பார்க்க முடியாது. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்போ யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. மனைவி இவனும் பேசிக்கிட்டே இருக்கிறப்போ இது மாதிரி ஒரு மருந்து கண்டுபிடிச்சிக்கிறேன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பா. அவள் இருங்க நான் கடைக்கு போயிட்டு வருவேன். இவனால் அந்த தான் கண்டுபிடித்த இளமைக்கு திரும்பும் மருந்தை பரிசோதனை பண்ணி பார்க்கறதுல ரொம்ப ஆவலாகி மனைவி கடைக்கு போயிருக்கிறப்போ ஒரு மாத்திரை எடுத்து போடுவான். வழுக்க தலை, நரைச்ச மொழி, தொப்பெல்லாம் குறைஞ்சி இளமை ஆகிடுவான். மாத்திரை சக்ஸஸ், அவனுடைய கண்டுபிடிப்பு சக்ஸஸ். இன்னும் தாங்க முடியாது, இன்னொரு மாத்திரை எடுத்து போடுவான், ரொம்ப இளமையாக மாறிடுவான். இப்படி வரைஞ்சிட்டே வரும். கடைக்கு போயிட்டு திரும்பக்கூடிய மனைவி பாப்பா, புருஷன் இருக்க மாட்டான், கட்டில் குழந்தையா இருப்பான், எல்லா மாத்திரையும் சாப்பிட்டுருப்பாங்க. இது இளமை மீட்டெடுத்தல் எப்படியாக மாறி இருக்கிறது என்பதான கதை. இதுவும் அதே மாதிரி விஷயங்கள் இது உள்ளே வருது. நண்பர்களே, இதுக்கு எதுக்கு இவர் சந்திரகுலம் என்று பெயர் வைத்தார் என்று பார்த்தால், உண்மையிலே இந்த பெயர் வைத்தது அபாரமான ஒரு வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்கிறேன்.
ஏனென்றால் பௌர்ணமி பிரகாசமாக வெளிச்சத்தை வாரி வழங்கும். ஆரம்பத்தில் இந்த குளம் அப்படித்தான் தன்னுடைய இளமைக்கான தண்ணீரை வாரி வழங்குகிறது. பிறகு பௌர்ணமி எப்படி மெல்ல மெல்ல குறைந்து தேயுமோ அதுபோல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நீர் குறைகிறது. எப்படி திடீரென்று ஒரு குறிப்பிட்ட நாளில் தேய்பிறை தேய்ந்து தேய்ந்து அமாவாசையாக இல்லாமல் போய்விடுமோ அப்படியாக இந்த நீர் ஒரு கட்டத்தில் காணாமல் போய்விடுகிறது. நீரே வற்றி போய்விடுகிறது. எப்படி அமாவாசையிலே நம்மளுடைய முன்னோருக்கு திதி கொடுப்பார்களோ அப்படி எல்லாமே தீர்ந்த பிறகு இந்த குளத்திலே எல்லோரும் பூஜை செய்கிறார்கள். ஆக சந்திரகுலம் என்று இவர் வைத்த பெயர் மிக மிக சரியாகத்தான் எனக்கு படுகிறது. நண்பர்களே, விஞ்ஞான கதை இது விஞ்ஞான கதை. ஆனால் கடைசியாக முடிக்கிறப்ப பார்த்தா மதம் ஆன்மீகத்தில் முடியுது. ஒரு பகுத்தறிவாக தான் ஆரம்பிக்குது கதை. பகுத்தறிவோடு விஞ்ஞானமாக ஆரம்பித்து கடைசியில் பார்த்தா ஆத்திகத்தில் முடிகிறது. அது சரியாது அப்படின்னு கேட்கலாம். அப்படி தான் முடியும். அது சரிதான். அது ஊர் முழுக்க நாத்திகத்தை பேசி கொண்டிருந்த பெரியார்தாசன் இஸ்லாமுக்கு மாறவில்லையா? எனவே எவ்வளவு உயரத்தில் நீங்கள் விஞ்ஞானத்தையும் நாத்திகத்தையும் சொன்னாலும் கடைசியில் நீங்கள் ஆத்திகத்தில் தான் முடிய வேண்டும் என்பது என் போன்ற பழமைவாதிகளுடைய கருத்து. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் இதற்கு முன் பேசிய கடற்கரை ஊழ் விதி என்று காமிச்சார் அல்லவா, அந்த வகையாராவை சேர்ந்தவன் தான் நான். எனவே அந்த கதையினுடைய முடிவு எனக்கு பிடித்திருந்தது. கோழிவாத்தியார், இந்த ஒரு கதையோடு உங்களுக்கு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். கோழிவாத்தியார்னு ஒரு கதை. ஒரு வாத்தியார், அவர் பிரியாணி சாப்பிட்றதுக்கு பிரியமாகிறாரு. பிரியராகி அந்த பிரியாணி தினம் வாரத்துக்கு ஒரு பிரியாணியாவது வேணுன்ற கண்டிஷனுக்கு வந்துடுறாரு. அதுக்கு அடிக்ட் ஆகிடுறாரு. ஆனால் அதுக்கு சாத்தியம் இல்லாத பட்சத்தில் ஒரு பாய்கிட்ட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு ஊர்லேருந்து ஒரு கோழி திருடி பாய்கிட்ட கொடுத்தா அவருக்கு அந்த வாரத்துக்கான பிரியாணி வந்துடும்ன்ற மாதிரியான கதை போகுது. எப்போ ஒரு முறை கோழி திருட ஆரம்பித்து அந்த யாருக்கும் தெரியாமல் ஒரு கோழியை திருடுறது இருக்குல்ல, அது ஒரு கிக் ஆகி போச்சு அவருக்கு. அதுவே ஒரு சுவாரஸ்யமான போதையாகி கோழி திருடுறதை விட முடியாத அளவுக்கு ஆகிப்படுறாரு. ஊர் ஃபுல்லாக கோழி திருடு அதிகமாகி போகுது. வாத்தியார் தான் திருடுறான்னு யாருக்கும் தெரியாது. வாத்தியார்கிட்ட படிக்கக்கூடிய ஒரு பையன் ஓன்னு தேம்பி தேம்பி அழுகுறான். என்னடா அப்படின்ற போது வாத்தியார் சொல்கிறாரு, அந்த பையன் சொல்கிறான், பாசமாக வளர்த்த கோழி, என்னை படிக்கிறதுக்கு அதுதான் கோழி, காலையில் கொக்கரக்கோன்னு எழுப்போம், அந்த கோழி திருடு போயிடுச்சுனோடனே அழுதுகிட்டு சொன்னோடனே இந்த வாத்தியாருக்கு மனசு கேட்காம, சுடுகாட்டில் ஒரு சாமி இருக்குது, தீப்பாஞ்சாம்மன் சாமி, அவகிட்ட போய் உடனே இப்போ வேண்டு, நாளைக்கே அவள் கோழியை கொடுத்துருவா அப்படின்னு ஒரு ரகசியத்தை போட்டு உடைக்கிறாரு. அதே மாதிரி இவன் சுடுகாட்டில் போய் அந்த தீப்பாஞ்சாம்மன் கிட்ட வென்றார். தீப்பாஞ்சாம்மன் குறித்து இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். வாத்தியார் ரொம்ப சாதாரண அடிமட்ட வாத்தியார், விவரமே தெரியாத வாத்தியார். ஏன்னா அவர் அப்படி தான் சித்தரிச்சிருக்கார். தீப்பாஞ்சாம்மன் அவர் சொல்லும்போது தீயிலிருந்து பிறந்தவள் சுடுகாட்டில் இருக்கிறா போய் பாரு அப்படின்ற மாதிரி அந்த வாத்தியார் சொல்கிறார். ஏன்னா அந்த வாத்தியாருடைய கேரக்டர் அவ்வளோதான், நாலேஜே அவ்வளோதான். அந்த குறிப்பிட்ட நாலேஜ் உள்ள வாத்தியார் அப்படி தான் பேசுவார்னு சுதாகர் எழுதுகிறாரு. ஆனால் படிக்கிற வாசகனுக்கு அது ஒரு தவறான ஒரு கைட்லைன்ஸாக மாறிடும். தீயிலிருந்து பிறந்தவள் அல்ல, சிறுதெய்வ வழிபாடை நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஆசிரியர் குறுக்ஷால் ஓட்டி ஒரு 2 வரி சொல்லிட்டு அப்படி கடந்துடணும். வெறும் அந்த வாத்தியார் சொல்கிறதோடு இருக்கக்கூடாது. தீயில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டு தீயில் பாய்ந்து எரிந்து அம்மனானவன் தான் தீப்பாஞ்சாம்மன், தீயிலிருந்து பிறந்தவள் அல்ல. இதை நம்ம எங்கேயாவது ஒரு கோடிட்டு காட்டியிருந்தால் அது சிறுதெய்வ வழிபாட்டை பற்றியான விஷயமாக மாறிவிடும். இல்லாவிட்டால் இது அந்த கோழி வாத்தியாரனுடைய அபத்தமான கருத்தாக போய்விடக்கூடிய ஆபத்து உண்டு. ஏன்னா சிறுதெய்வ வழிபாடை பற்றியான தவறான புரிதல் வந்துவிடக்கூடும். நண்பர்களே, அப்படியா அவர் சொல்கிறாரு. மறுநாள் பார்த்தா கோழி உண்மையிலே வந்துடுது சார். அவர் ரொம்ப குதூகலிச்சு போயிடுறான். இப்போ அந்த அம்மன் ஃபேமஸ் ஆயிடுறாங்க. எல்லாரும் அம்மன் கிட்ட வேணும் போகிறாங்க. நாளாகி போயிடுச்சுன்னா கிடைக்காது அம்மன், கோழி திரும்ப கிடைக்காது, காணாமல் பொருள். ஏன்னா அதான் அர்த்தம்ல, ஒரு வாரம் தானே கேப்பு, அதுக்குள்ளே வாங்கி பிடிங்க வச்சிடலாம். இப்போ கதை எங்கே முடியுதுன்னா 132வது பக்கத்தில் கதை முடிஞ்சிருது. ஆனாலும் அதை சுதாகர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு 20 வரி எழுதுறார். கதை அற்புதமான கதை அங்கேயே முடிஞ்சு போச்சு.
அதுக்கு பிறகும் ஒரு 20 வரி அவர் எழுதுகிறார். அதை அவர் எடிட் செய்திருந்தால் அந்த நிறுத்தப்பட்ட இடத்தோடு அது பிரமாதமான கதையாக மாறிவிடும். வாத்தியார் சொல்கிறார் பாருங்க, ஆரம்பத்தில் ஒரு பொழுதுபோக்குக்காக ராத்திரியில் கோழி திருட்டிக்கிட்டு இருந்தேன். அதுவே நாளடைவில் திருடலைன்னா தூக்கமே வராத அளவுக்கு ஒரு வித நோயாக மாறி போச்சுடா. திருடுற கோழியை தினமும் 5 ஸ்டார் பாய்கிட்ட கொண்டு போய் கொடுத்துடுவேன். காசுக்காக இல்லை, யாருக்கும் தெரியாமல் திருடுறது ஒரு வினோதமான வியாதியாக மாறிடுச்சு. சின்ன பையனாக இருக்கிற உனக்கு இருக்கிற அறிவு கூட எனக்கு இல்லை பாரு அப்படி என்று சொல்கிறார். சின்ன பையனான உனக்கு இருக்கிற அறிவு கூட எனக்கு ஏன் இல்லை அப்படின்றதுக்கு திருப்பி அடுத்த வரி பாருங்கள், ரொம்ப முக்கியமான வரி. நான் வீட்டில் கோழி திருடும்போது என்னை நீ பார்த்த, அந்த மையம் பார்த்துட்றான். நான் உன் வீட்டில் கோழி திருடும்போது நீ என்னை பார்த்த, நானும் பார்த்தேன். மகேஷ், அந்த நிமிஷமே எனக்குள்ளே இருக்கிற திருடன் செத்து போயிட்டான்டா. எனக்கு அன்னிலேருந்து தூக்கமே இல்லை. ஆமாம், நீ ஏன் ஒரு கேள்வி கூட என்ன அன்னைக்கு கேட்கல என்று கதை முடிக்கிறது. கதை அங்கேயே முடிஞ்சு போச்சு. அவருடைய ட்ரீட்மெண்ட்டு சரியாகி போச்சு, கோழி கிடச்சிருது. இதில் என்ன மாதிரி பாருங்க, வாத்தியார் திருடுறத பையன் பார்த்துட்றான், அதை வாத்தியாரும் பார்த்துட்டாரு. ஆனாலும் வாத்தியார்கிட்ட அவன் தேம்பி வந்து அழுகுறான், என் கோழி காணோம் சார் அப்படின்னு. இவர் வேற சொல்யூஷன் கொடுக்குறாரு. மறுநாள் கோழியும் கிடைச்சிருது. பிரமாதமான கதை. ஆனால் அதுக்கு பிறகு வந்து எழுதக்கூடிய 20 வரிகள் தான் தேவையில்லாமல் அது வேற ஒரு தளத்துக்கு போயிடுது. அந்த வரி இல்லாமல் அதோட நீ ஒரு கேள்வி கூட கேட்காம என் மகிழ்ச்சி ஒரு கேள்வி கூட கேட்கல என்பதோடு அந்த கதை முடிந்திருந்தால் ஆகச்சிறந்த கதையாக இது வடிவமைந்திருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இது முதல் தொகுப்பு தானே. இன்னும் நிறைய தொகுப்புகள் அவர் எழுதுவார். தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சிறுகதையாளனாக அவர் மலர்வார் என்கின்ற மகிழ்ச்சியான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நன்றி, வணக்கம். நண்பர்களுக்கு நாம் கொடுக்குற மிகப்பெரிய பரிசு நம்ம படித்த புத்தகங்களாக தான் இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன்.